குட்டீஸ்னா வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லங்க. உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்குமே உள்ள பிரச்சனை. இன்னும் சொல்லப்போனா மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, 5 அறிவு இருக்கிற ஜீவராசிகளுக்குமே இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பிரச்சனைய நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத நான் இன்னைக்கு வந்து சொல்லப் போறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோவ லாஸ்ட்டா நான் சொல்றேன். இத யார் எழுதுனாங்க, என்ன பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும்னு நெனைக்கிறேன். இத யார் எழுதுனாங்க என்னன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறமா சொல்றேன். ஓகேவா? அந்த வீடியோ லாஸ்ட்ல தான் சொல்லுவேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து என்ட்ட கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் என்னோட கணவர் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்காங்க. அந்யோன்யம் இல்லாம இருக்கிறாங்க. ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க. நான் ஒரு வீட்ல வந்து எப்படி இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஒரு வேலைக்காரி மாரி இருக்கிற மாரியே எனக்கெல்லாம் ஒரு ஃபீலிங் இருக்கு. இதுக்கு நான் இதுலேருந்து எப்படி சிஸ்டர் வெளில வரது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கேட்கும்போதே ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா, அவங்க எந்த அளவுக்கு வலியும் வேதனையும் இருந்தாங்கன்னா, அவங்க வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சிஸ்டர் உங்களோட வலிய என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்படி இருக்கிற ஒரு உறவுல நான் மனைவி தானா, இல்ல வேலைக்காரி தானா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்து வலி அதிகமாவே இருக்கும். பட் அது வந்து ரொம்ப கஷ்டமானது தான். பட் அத வந்து லேசா எடுத்துக்க வேண்டாம். கொஞ்சம் அதுலருந்து வெளியில வர வழிய பாருங்க. உங்க மனச ஃபர்ஸ்ட்டு நீங்க மதிங்க. நீங்க கேட்குறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. உலகத்துல இருக்க கார கொண்டா, பைக்க கொண்டா, வீட கொண்டா, அத கொண்டா, இத கொண்டா நீங்க கேட்க போறதில்ல. ஒரு சாதாரண விஷயம் தான். பட் அவங்களுக்கு அது என்னமோ உலகத்திலேயே இல்லாதது மாரியும், நம்ம என்னமோ வேற்று கிரகத்திலேருந்து எடுத்து வர சொல்ற மாரி பயவுள்ளைங்க ஓவரா பில்டப் குடுக்குங்க. பட் அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன கேட்க போறோம்? என் மேல பாசமா இருப்பா. என்ன வந்து புரிஞ்சுக்கோ. எனக்கு கொஞ்சத்துக்கு கொஞ்சமாச்சும் மதிப்பு குடு. இத மட்டும் தான் நம்ம கேட்போம். ஆனா அவங்க என்னமோ பெருசா சீன் போடுவாங்க. பட் நம்மளும் கேட்கறக்குண்டிய டைம் இருக்கு. அப்படித்தானே? ஏன்னா, ஆம்பளைங்க அவங்க மட்டும் தான் உழைக்கிறாங்க இல்லையா? அவங்க வெளியில போய் உழைச்சிட்டு வரும்போது 1008 பிரச்சனையில இருப்பாங்க. நமக்கு 1010 பிரச்சனை இருக்கும். அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. பட் அவங்களுக்கு வந்து 1008 பிரச்சனை இருக்கும். அந்த 1008ல நம்ம இத வந்து போய் கேட்கக்கூடாது அப்படி. ஸோ, அதனால என்ன பண்ணுங்க, சாப்பாடெல்லாம் குடுத்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா பொறுமையா கேளுங்க. என்னங்க இங்க பாருங்க, நானும் மனுஷி தான். என்னைக்கும் கொஞ்சமாச்சும் டைம் ஒதுக்குங்க. எனக்கும் பாசம் வேணும். கொஞ்சம் என்னையும் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியான நேரம் பார்த்து பேசுங்க. கோவப்படும் போதோ இல்ல சண்டை போடுற நேரமோ அந்த நேரத்துல சொல்லாம, அவர் கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்துருப்பாரு பார்த்தீங்களா? அந்த நேரத்துல சொல்லுங்க. சரிங்களா? பேசும் விதம் முக்கியம். நீங்க இப்படித்தான், உங்கள தான் பத்தி தெரியாதா? உங்களால தான் என் வாழ்க்கையே கெட்டு போச்சு. இப்படி பேசுனீங்கன்னா, பயவுள்ளைங்களுக்கு ஓவரா கோவம் வந்துரும். நீங்க என்ன பண்ணுங்க, அப்படிலாம் சொல்லாம, நான் இப்படிலாம் ஃபீல் பண்றேன். என்னையும் கொஞ்சம் பார்க்கலாம். நானும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இல்லையா? அப்படின்னு உங்களுடைய குரல வந்து கொஞ்சம் உங்க மேல வந்து கரிசனை காட்டுற மாதிரி பேசுங்க. வேற வழி ஏன்னா வேற வழி இல்ல. இதெல்லாம் எங்க அம்மா ஒரு இது டயலாக் சொல்லுவாங்க. சாரி சிஸ்டர் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. "கரடிக்கு வாக்கப்பட்டா கரடி மாரி கனச்சு தானே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது எங்க அப்பாவும் அவங்க வந்து அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கோவப்படும்போது எங்க அம்மா அப்படி சொல்லுவாங்க. "வேற வழி வாக்கப்பட்டு வந்தாச்சு. இனி அவர் சொல்றத கேட்டு தானே ஆகணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க ரொம்பவும் இறங்கி போக வேண்டாம். பட் நம்மளோட வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க புரிய வச்சாவே போதும். உதாரணத்துக்கு, நான் உங்களுக்கு வீட்டு வேலை செய்ய வந்த மாரியே எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. நான் வந்து வீட்டு வேலைக்காக மட்டும் தான் அங்க இருக்கிறேனா, வேற எதுக்கும் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை தானங்க பேச சொல்றேன். இது கூட பேசுறதுக்கு ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? நான் என்ன அடுத்தவளா? உங்க பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேளுங்க. ஏன்னா கேட்கறதுக்கு உண்டான அத்தனை தகுதியுமே உங்களுக்கு இருக்கு. ஏன்னா பொண்டாட்டிட்ட தானே புருஷன் பேச முடியும். ஏன்னா பொண்டாட்டிய விட்டுட்டு வேற யார்ட்டயுமே அவங்க வந்து பாசத்த தேடவே முடியாது. 1000 இருந்தாலும் பொண்டாட்டி குடுக்குற பாசம் மாரி வேற யாராலயும் குடுக்கவும் முடியாது. இத அவங்க உணர்ந்தாலே போதும். கண்டிப்பா மாறிருவாங்க. இது எல்லாத்தையுமே நீங்க கேட்கிறத விட்டுட்டு, எல்லாத்தையுமே உள்ள வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சில லேடீஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு பொதிச்சுக்கிடுவாங்க. ஏன்னா, "பொறுத்தார் பூமி ஆளுவாரு." இதுலலாம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? பூமி தாய் மாரி நம்ம பொறுத்து போவோம். அவங்க என்னத்தையும் பேசிட்டு போறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. சும்மா நம்ம தாங்கிட்டு இருந்தோம்னா, அது அவங்களுக்கு என்ன நெனச்சுக்கிடுவாங்கன்னா, இது நார்மல் தான் அப்படின்னு நெனச்சுக்கிடுவாங்க. அதாவது எப்படின்னா, நம்ம என்ன பேசினாலும் அவ எதையும் கேட்க மாட்டா. அதனால விட்டுருவோம் அப்படின்னு நெனைப்பாங்க. இல்லன்னா அவ எதையும் கண்டுக்க மாட்டா. இதெல்லாம் பெருசா நெனைக்க மாட்டா அப்படின்னு நெனச்சு விட்டுருவாங்க. பட் நமக்கு வலிக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து காட்டணும். நெருப்பு சுடும் அப்படிங்கிறத சொன்னா புரியாது. கைய வச்சு பார்த்தா தானே தெரியும். அந்த மாதிரி தான். நமக்கும் வலிக்கும், நமக்கும் மனசு இருக்கு அப்படிங்கிறத அவங்க ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ மெதுவா, தெளிவா சொல்லுங்க. சண்டை போட்டு கத்துட்டீங்கன்னா, இது வேற மாரி பிரச்சனை ஆயிரும். ஸோ நீங்க பொறுமையாவே சொல்லுங்க. நெறைய பேர் பண்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்களோட வலிய வந்து சொல்றதே இல்ல. இத வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்கள வச்சே சொல்லலாம். அவங்க வந்து ரொம்ப 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 நல்லவங்க சொல்லப்போனா. ரொம்ப நல்லவங்க. ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட்கிட்டயும் சரி, அவங்க பிள்ளைங்கட்டயும் சரி, யார்ட்டயுமே கோவப்படவே மாட்டாங்க. ரொம்ப அதட்டி பேசக்கூட தெரியாது. யார் என்ன சொன்னாலும் சரின்னுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து படிப்பறிவும் கிடையாது. ஆ ரொம்ப பாசக்காரங்க ஆனா. எல்லார் மேலயுமே ரொம்ப பாசமா இருப்பாங்க. பட் என்ன நடக்கும்னா, அவங்க வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்களே தவிர, அவங்க மேல பாசத்த யாருமே காட்டுறதில்ல. அவங்க முன்னாடி பாசமா பேசணும்னு இவங்க அப்படியே விழுந்துருவாங்க. ச்சே! நம்ம மேல இவங்க வந்து பாசமா இருக்கிறாங்க. ஒண்ணும் வேண்டாம். ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தாலே அவங்கள தான் ஃபுல்லாவே சமைக்க வைப்பாங்க. என்ன தெரியுமா சொல்லி சமைக்க வைப்பாங்க? உன் கைராசி வேற யாருக்குமே வராது. உன்ன மாரி சமைக்கவே முடியாது. நீ சாப்பிட்டன்னா கூட ஒரு வாய் நீ செஞ்சேன்னா நான் கூட ஒரு வாய் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
உடனே இவங்களுக்கு என்ன செய்யும், பரவாயில்லையே நம்ம சமையலை கூட இவங்க நல்லா பாராட்டுறாங்க. என்ன காரணம் இதில் தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். என்ன காரணம்னா தன்னோட புருஷன் வந்து பாராட்டுறதை அடுத்தவங்க பாராட்டும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அங்கே போய் சமைச்சு கொட்டுவாங்க. சமைச்சு கொட்டுறது ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, 10 12 பேருக்கு. அப்படிங்கும்போது அவங்களோட உடம்பையும் பார்க்கணும் இல்லையா? பட் அதை அவங்க கவனிக்கவே மாட்டாங்க. தன்னை ஒருத்தவங்க பாராட்டுறாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதை நான் ரொம்ப நாளாக கவனிச்சிட்டு ஒரு நாள் நான் போய் கேட்டேன், ஏன்க்கா நீங்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் வேலை பார்க்கலாம்ல, உங்கள் வீட்டில் 5 6 பேர் தானே இருக்கீங்க, ஃப்ரீயாகவே நீங்கள் பார்க்கலாம்னு சொன்னால், நான் வந்து சமைச்சு கொடுத்தா யாருமே பாராட்ட மாட்டாங்க, ஆனால் நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பிட்டாங்கன்னா நான் வந்து புரிஞ்சுக்குவேன் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இதுவே நல்லா இல்லைன்னா ஒருத்தரும் சாப்பிட மாட்டாங்க, என்னை திட்டுவாங்க, அதிலே நான் புரிஞ்சுக்குவேன். அது மட்டும் இல்லாமல் என் புருஷன் தான் இப்படி இருக்காருன்னு பார்த்தா, என் பிள்ளைங்களும் அவங்கள பார்த்தே தான் இருக்கிறாங்க. என் பையனும் அதே மாதிரி தான் திட்டுவேன். என் புருஷன் எப்படி திட்டுறாரோ அதே மாதிரி என் பையனும் திட்டுங்கும்போது நான் அதுலேருந்து எப்படி வெளியில் வரேன் எனக்கு தெரியல. இந்த மாதிரி யாருக்கா சமைச்சு கொடுக்கும்போது எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் மெயினான விஷயம் என்னென்னா, உங்கள் புருஷனை நீங்களே ஃபஸ்ட்டே என்னை இப்படிலாம் பேசாத நீங்கள் சொல்லி வைக்காமல் இருந்தீங்கன்னா, உங்கள் பசங்களும் அதே மாதிரி பேசும்போது உங்களால் தாங்கிக்கக்கூடிய மனநிலை வராது. நான் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த அக்காவோட ரியல் லைஃப்பில் நான் பார்த்த விஷயம் அதுதான். இப்போ வரைக்கும் அவங்க அந்த பிரச்சனையை வந்து சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ அந்த அக்காளுக்கு 50 52 வயசு இருக்கும். அவங்களோட பசங்க எல்லாத்தையும் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு பேரன் பேத்தி எல்லாமே எடுத்துட்டாங்க. பட் இன்னும் அவங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. இவங்களும் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு இருக்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அவங்களால ஒழுங்காக நடக்கக்கூட முடியாது. பட் எல்லா வேலையுமே பார்ப்பாங்க. அவங்களுக்கு கால் வலி அதிகமாக இருக்கிறதுனால எதுவுமே அவங்களால செய்ய முடியாது. பட் இவங்களுக்காக பயந்து செய்வாங்க. ஆனால் அவர் அதை வந்து ஒரு சின்ன துளி கூட வந்து நம்ம மனசில் வந்து நினைக்க மாட்டோம். நம்ம பொண்டாட்டி நமக்காக செஞ்சு தரா அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவருக்கு வராது. ஸோ அந்த எண்ணத்தை நீங்கள் ஃபஸ்ட்டே வர வைக்கல. அவங்க சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, ஆரம்பத்திலேயே விட்டுட்டோம், இனிமேல் பிடிக்கவா முடியும், கல்யாணம் முடியும் போதே நான் கேட்டிருந்துருக்கணும், இனிமேல் அவர்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன சொல்லவா போகிறாரு, இப்போ பேரம் பேத்தி எடுத்தாச்சு, இனிமேல் நம்ம பேசி என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இன்னும் அவங்க வந்து அந்த தப்பை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து புரிய வைக்கணும், எனக்கும் வலிக்கும், நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறது பாசம் மட்டும்தான், இதை கூட தரனா நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்துருக்கணும். பட் கேட்காம இருக்கிறனால இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ யாரும் கேட்காம இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க. வாயுள்ள புள்ள தான் பொழைக்கும். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா, அழுத புள்ள தான் பால் குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் நமக்கு வாய் இல்லைன்னு வைங்களேன், கண்டிப்பாக குனிய குட்டிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நிமிந்த நிலை நீங்கள் கேளுங்க. பட் சண்டை போடாதீங்க யார்கிட்டையுமே. ஏன்னா என்றைக்கு இருந்தாலும் அவங்க தான் உங்கள் புருஷன், அவங்களுக்கு தான் நீங்கள் பொண்டாட்டி அதானே. ஸோ அதனால் யார்கிட்டையும் கோவப்படாதீங்க, பொறுமையாக பேசுங்க. எல்லா வேலையும் நீங்கள் ஒருத்தரே செய்யாதீங்க. நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு உங்கள் மதிப்பு தெரியாமலே போயிடும். இது ஏன் பொறுப்பு மட்டும் இல்லைங்க, நீங்களும் இதில் பொறுப்பாக இருக்கீங்க. வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம்னு சொல்லிட்டு கூப்பிடுங்க. நம்ம நினச்சா எதை வேணாலும் மாற்றலாங்க. குடிகாரனையே மாற்றி, அதாவது இப்போ உள்ள காலத்துலலாம் பாருங்கள், குடிகாரன் பொறுக்கி ரவுடி இவங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்கள மாத்திரதான் என்னோட பொழப்புன்னு சொல்லிட்டு நிறைய லேடிஸ் இல்லை, நிறைய பொண்ணுங்க இப்போலாம் இருக்காங்க. இன்ஸ்டாலலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படிலாம் இருக்கிறவங்களே மாற்றும் போது நம்ம மேலே பாசத்தை வர வைக்கிறதுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா, அசால்ட்டாக சப்ப மேட்ரு சால்ட்டு வாட்டர்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக அசால்ட்டாக நம்ம மேலே பாசத்தை வர வைக்கலாம். ஸோ ஃபீலே பண்ணாதீங்க, ஓகேவா? நீங்கள் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நீங்கள் கேட்கும்போது தன்மையாக கேளுங்க, கோவப்படாதீங்க. உங்கள் மேலே கான்சன்ட்ரேஷனை நீங்கள் உருவாக்குங்க. இன்னொரு விஷயம், உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் மறக்காதீங்கப்பா. தினமும் அவங்களுக்காக மட்டுமே வாழாதீங்க, உங்களுக்காகவும் கொஞ்சமாச்சு நீங்கள் வாழணும். உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க, பாட்டு கேளுங்க, நிறைய ப்ரேயர் பண்ணுங்கள், தொழுகுங்க, ஓதுங்க, இல்லை கோயிலுக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் செய்யுங்க. இவங்க ஒருத்தவங்க தான் உலகம்னு சொல்லிட்டு அவங்களையே சுற்றி வரும்போது உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அவங்க கூடவே தான் இருக்கும். அவங்களோட ஹாப்பியாகவும் வாழ முடியாது, அதாவது கவலையாகவும் இருக்க முடியாது. ரெண்டும் கலந்து இல்லாமல் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருப்போம். இப்படி ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாமல் ஈஸியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும்னா, நமக்கு பிடிச்சதே நம்ம செய்யும்போது தான் நமக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இன்னொரு விஷயம், நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி புருஷன் கூட வந்து சண்டை போடுற மாதிரி, இல்லை கோவப்படுற மாதிரி, இல்லை பாசமாக இருக்க மாதிரி, இந்த மாதிரிலாம் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட மனசு என்ன செய்யும்னா, நம்ம புருஷன் நமக்கு வந்து இப்படிலாம் நடந்துக்கலையே, ஏன் அப்படி நடந்துக்கலான்னு சொல்லிட்டு நம்மளோட மனசு வந்து கேட்டு நம்மளை வந்து தூண்டி விடும். நம்ம அதுக்கு தக்கன நம்ம ஆட ஆரம்பிச்சிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து பிரச்சனை வரத்தான் செய்யும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி உள்ளதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செய்யுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், தன்னால் அவங்கள தேடி வருவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை ரசிங்க, அதுக்கப்புறம் மற்றவங்க ரசிக்கிறத பற்றி பேசலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் ரசிங்க, நீங்கள் அழகாக்குங்க, உங்களை நீங்களே சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, எல்லாரு கூடயுமே ஜாலியாக பேசுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் வச்சுக்கோங்க, அவங்க கூட எல்லாமே பேசுங்க. அதுக்காக எல்லாத்தையுமே ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு நியாயமான ஒரு தோழி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட மட்டும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். மற்ற எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்கும்போது ஜாலியாக தான் கேட்பாங்க, ஏம்மா இப்படியா அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்களா, அவள் அப்படித்தான், அவள் புருஷனே அவளை மதிக்கலை, நம்ம ஏன் மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்துடும். ஸோ எல்லாத்தையுமே எல்லார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க, எல்லாத்தையுமே கடவுள்கிட்ட முறையிடுங்க, எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா எங்கள் முஸ்லீமில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னென்னா உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, சல்லாவை எடுத்து விரி, சுஜூதில் விழுந்துரு, உன்னுடைய கஷ்டம் எல்லாம் நீ அதை விட்டு எந்திக்கும் போது கண்டிப்பாக உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே குறைஞ்சிரும். ஏன்னா அல்லாட்ட நீ அழுது முறையிடு, அவன் பார்த்துப்பான். ஏன்னா அவன் மட்டும்தான் நம்மளுடைய கஷ்டத்தை வந்து வெளில சொல்லி சிரிக்காதவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதே மாதிரி கண்டிப்பாக எல்லா மதத்துலையுமே இருக்குங்க. ஸோ உங்கள் மதத்தில் நீங்கள் கேளுங்க, உங்கள் கோயிலுக்கு போங்க, சாமிகிட்ட எல்லாத்தையுமே முறையிடுங்க, சர்ச்சுக்கு போங்க, ஏசப்பட்ட எல்லாத்தையுமே கேளுங்க. இங்கே பாருங்கள், நான் இப்படிலாம் கஷ்டப்படுறேன், என்னை வந்து நீங்கள் தான் பாதுகாக்கணும், எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுங்க, நிம்மதியை கொடுங்க, என் புருஷனுக்கு நல்ல புத்தியை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க. நீங்கள் கேட்குறது தப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் புருஷனுக்காக தானே கேட்குறீங்க, அப்படித்தானே? பண்ணும்போது உங்கள் மனசுக்கே ஒரு தைரியம் வரும். மாற்றமே இல்லை, இதெல்லாம் பண்ணியும் மாற்றமே இல்லைன்னா, ரொம்ப தடவை சொல்லியும் இவங்க கேட்கலனா, அன்பு மரியாதை எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நேரத்தில் உங்கள் அம்மாட்டையோ இல்லை நம்பிக்கையான பெரியவங்கள்ட்டையோ கவுன்சிலரோ யாரோ ஒருத்தர் வச்சு பேசுங்க. கவுன்சிலர்னால் கவுன்சிலிங் சொல்கிறேன், கவுன்சிலர்கிட்ட போய் பேசுகிறாதீங்க, கவுன்சிலிங் கேளுங்க, சரிங்களா? இது தோல்வி இல்லை, உங்களை காப்பாற்றிக்கிற தைரியம். இதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருந்தாலே போதும் சிஸ்டர். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, இதில் ஈஸியான மேட்டர் தான். டக்குன்னு நம்மளை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க, கொஞ்சம் வருஷம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். அந்த டைமை நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும், கண்டிப்பாக நம்மளோட பேச்சை அவங்க கேட்பாங்க, நம்ம மேலே பாசம் வரும், நம்ம மேலே ஒரு புரிவாங்க, நம்ம மேலே ஒரு மதிப்பும் வரும். என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். அதுக்காக நீங்கள் ரொம்பவும் டைம் கொடுக்காதீங்க. நீங்கள் அப்பப்போ உங்களோட பிரச்சனைகள் என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க, கண்டிப்பாக கேட்டுக்குவாங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்ன தெரியுமா? உங்களுக்கே பார்த்தோன்னே தெரியும், இது என்னோட எழுத்து இல்லை, கரெக்டாக? இது என்னோட எழுத்தே கிடையாது, இது என்னோட எழுத்து இல்லாமல் என் புருஷனோட எழுத்து. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த டாபிக் எழுதணும் அப்படிங்கும்போதே நான் பாதி இது ஃபஸ்ட்டு நான் எழுதிட்டேன். அதாவது ஒரு ரெண்டு பக்கங்கிட்ட எழுதிட்டேன். எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் தோணுச்சு, என் புருஷன் வந்து இதெல்லாம் பார்த்தா தான் அவருக்கும் அவரோட தப்பு என்னன்னு வந்து புரியும், கண்டிப்பாக அப்படி தானே? அதனால் அவங்களையே எழுத வச்சேன். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அவங்களும் இதில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலான்ட்டு. அவங்க எழுதி முடிச்சுட்டு சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, நீ என்கிட்ட சொல்லாமல் சொல்லிவிட்டு அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் அப்போ டக்குன்னு யோசிச்சுட்டு, சரி உங்களுக்கு புரிஞ்சால் சரிங்க, புரிஞ்சிருச்சுல அப்போது ஓகே அப்படின்னு. இல்லை இதை நீ நேரடியாக என்கிட்ட வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம், எழுதித்தான்னு சொல்லிவிட்டு கடைசியில் நீ வந்து என்னையே இது சொல்கிற மாதிரி இருக்குது, நான் உன்னை ஏதாவது இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்திருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் வேறு டாப்பிக்கு, இப்போ அந்த டாப்பிக்குள்ளே போக வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நேரத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். இது என் புருஷனோட எழுத்து தான், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என் ஹஸ்பண்ட் தான் இதெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. 2 விஷயம், ஒரே கல்லில் 2 மாங்காய். எனக்கு கண்டென்ட்டுக்கு எழுதியும் கொடுத்தாக்கலாம் ஆயிடுச்சு, என்னோட மனசில் இருக்க வேதனைகள்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்ச மாதிரியே ஆயிடுச்சு. சரி ஓகேப்பா, அவ்வளோதான். வீடியோட எண்டுக்கு வந்துட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், ஹைப்பையும் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கப்பா, இந்த மாதிரி இல்லைப்பா நான் தைரியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். லேடிஸ்னாலே தைரியம் இருக்கணும், தைரியம் இருந்தால் மட்டும்தான் இந்த காலத்தில் நம்மளால் முன்னேற முடியும். ஸோ நான் தைரியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க, ஓகேவா? ஓகே, டாட்டா பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? போய்ட்டு வரட்டா, பாய்.